இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. Which I couldn't do. So apologize for that. Thank you so much. First time பார்த்தீங்கன்னா total earnings of the division வந்து crossed 5,000 crore. Actually பார்த்தீங்கன்னா we have achieved 5,038 crores. அது வந்து பார்த்தீங்கன்னா 9.26% வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. ஃபைனான்ஷியல் இயர் 2024 to 25 அதை கம்பேர் பண்ணும்போது 9.26% அதிகம். அதே மாதிரி ஃப்ரைட் லோடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11.33 மில்லியன் டன்ஸ் வந்து 2025-26 வந்து லோட் பண்ணியிருக்கோம். கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தை விட 2024-25 விட வந்து 6.2% அதிகம். அதே மாதிரி பேசஞ்சர் கேரிங் பார்த்தீங்கன்னா 2025-26 432.98 மில்லியன் பேசஞ்சர் வந்து கேரி பண்ணியிருக்கோம். போன வருஷத்தை விட தட் மீன்ஸ் 24-25 அந்த வருஷத்தை விட அதாவது அந்த வருஷம் வந்து 425 மில்லியன். ஸோ இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 432.98. அதே மாதிரி நம்ம மெயில் பார் எக்ஸ்பிரஸ் அதாவது பங்க்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இயர் 25-26 லாஸ்ட் இதில் 87% வந்து 87.04% வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 3559 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு, அதுவும் இல்லாமல் 1557 நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் அந்த ரஷ்யெல்லாம் இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்காக இவ்வளோ இது அடிஷனாக அட்டாச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரா சார்? தட் மீன்ஸ் ஃபைனான்ஷியல் இயர். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நியூ ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பல பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறது வந்து பயணிகளுக்கான தேவைப்பாடுகள் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதை புக்கு வெண்டிங் மிஷின்ஸு, அதே மாதிரி MUTS டிக்கெட் அது மூலமாக பண்ணுறது, அதுவும் இல்லாமல் சிசிடிவி சர்வைலன்ஸ் வந்து 26 ஸ்டேஷனில் பண்ணியிருக்கு. 26 ஸ்டேஷன் 26 ஸ்டேஷனில் சிசிடிவி இது சர்வைலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அது வந்து 13 ஸ்டேஷனில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. 26 ஸ்டேஷனுக்கு ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்கோம். சரிங்களா, கொடுத்துட்றோம். பார்க்கிங் வந்து 13 ஸ்டேஷன். அதே மாதிரி ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் போர்டு வந்து 59 ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ட்ரெயின் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி திவ்யாஞ்சன் ஃபெசிலிட்டிஸ் வந்து 16 ஸ்டேஷனில் புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். திவ்யாஞ்சன் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊனமற்றவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஊனமற்றவர்கள் அவங்களுக்கு வந்து 16 ஸ்டேஷனில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மாற்றுத்திறனாளி புதுசு. அதே மாதிரி 12 ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் அது நான் நடைமுறை சொல்லுவோம்ல, மேம்பாலம்னா அது கிடையாது. ஸ்டேஷனில் இருக்கிற ஃபுட் நடைமேம்பாலம் அது வந்து 12 வந்து கொடுத்துருக்கோம். 12 நம்பர்ஸ். அதே மாதிரி 26 நம்பர் லிஃப்ட்டும் 7 நம்பர் எஸ்கலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில். We inducted 9 LHB கோர்சஸ், லீவ் அண்ட் ஆஃப் பஸ்ஸஸ். இப்போ புதுசாக வர கோச்சஸ்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஃபாஸ்ட் ஸ்பீடு இது பண்ணுறதுக்காக அது வந்து 9 ரேக் வந்து இது பண்ணியிருக்கோம், புதுசாக பண்ணியிருக்கோம். பழைய ICF கோச்சை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீசஸ் எல்லாமே அது என்ன பண்ணிடுறோம், QR கோடு வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் பேஸ் பண்ணி அது மூலமாக பே பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து 630 சில்ட்ரன் வந்து RPF வந்து சேவ் பண்ணியிருக்காங்க சென்னை டிவிஷனில் மட்டும். அதுவும் இல்லாமல் 15 பேசஞ்சர் வந்து ஓடுற ட்ரெயினில் விழும்போது அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க. What?
சென்னை டிவிஷன். சென்னை டிவிஷன் இது எல்லாமே நம்ம சென்னை டிவிஷன் சரிங்களா. அதுவும் இல்லாமல் 12 மேன்டு எல்சி கேட் இருக்குல்ல, அவங்க அந்த 12 இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 12 க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆல்டர்னேட்டிவ் மோட் ஆஃப். அதே மாதிரி ஃபென்சிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த கேட்டல்லாம் உள்ள வர்றது, ட்ரெஸ் பாஸ் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வந்து ஃபென்சிங் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒரு 7 நம்பர் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், 18 நம்பர் வந்து எலக்ட்ரானிக் லிஃப்டிங் பேரியர்ஸ். அந்த கேட்ல இருக்கிற இதெல்லாம் வந்து லிஃப்டிங் பேரியர் எலக்ட்ரானிக் மூலமா ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி 186 ட்ராக் கிலோமீட்டர் வந்து ரெனியூ பண்ணிருக்கோம் எல்லாத்தையும். பழைய ட்ராக் சார். ஆமா 186 186 186. அதே மாதிரி வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் வந்து ஓபன் பண்ணிருக்கு. அது கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால ஆலம்பகம் அப்படியே இருக்கு சார். அதே மாதிரி நேஷனல் ரயில் பிளான் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டு டு கும்மிடிப்பூண்டி 3rd and 4th லைன், அரக்கோணம் செங்கல்பட்டு டபுளிங், தாம்பரம் செங்கல்பட்டு 4th லைன், வில்லிவாக்கம் அம்பத்தூர் 5th லைன் and 6th லைன். அதே மாதிரி இப்போ சென்னை எக்மோர் ஸ்டேஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் போயிட்டு இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட 720 கோடி. அதனுடைய இது வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 720 கோடி. அது வந்து மார்ச் 27ல முடிக்கிறதா சொல்லியிருக்கு. இது வந்து 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் கூட சரிங்களா. 780 crores 720 அந்த எக்மோர் அந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 நியூ டெர்மினல் பில்டிங் வரும். ஒன்று அந்த பூந்தமல்லி சைடும் அந்த சைடும். அதே மாதிரி மல்டி லெவல் பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கு. அப்புறம் 72 மீட்டர் வைடு எலிவேட்டட் டிபார்ச்சர் கண்ட்ரோல், அந்த நடைபாடு சொல்லுவோம்ல, அது வந்து 72 ஃபுல்லாக அந்த டெர்மினல் பில்டிங்கும் இந்த டெர்மினல் பில்டிங்கும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதே மாதிரி 25 மீட்டர் ஹைட் உள்ள ரூஃப் வந்து 11 பிளாட்ஃபார்மையும் கவர் பண்ணும் ஓவராலாக. ஸோ அதையும் வந்து இந்த இதெல்லாம் முக்கியமான அம்சம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். வேற எதுனா மறுபடியும் கேள்வி. ஆதம்பாக்கம் தான் சார். ஓகே, ஜூலையிலே முடியும். லைவ் வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபார்மலா வந்து we'll have discussion about whatever are you inquiring. லைவ் கேட்பாங்க. நார்மலா பேசுறது தப்பா எதுவும் பேசக்கூடாது. அப்பா இது அஃபிஷியல் தான், பட் இருந்தாலும் நார்மல் கட் பண்ணிடலாம். லைவ் வேணா கட் பண்ணுறதுனா யாருன்னா கட் பண்ணிக்கலாம். இருக்கணும்னா கண்டிப்பாக I'll tell you. It is located on curve. So when train is stopped there is a little bit of gap between train body and platform. So it requires some kind of technical solution. So that technical solution is still being worked out as to what can be best, whether how much we can raise the platform so that that gap gets reduced. So that while getting down, passengers do not have discomfort, and especially the safety check. So that solution is still not frozen. We are hoping that shortly we will be able to get the solution and then implement it. So we have to wait for some more time, without which CRS clearance will not come. That is the point. Since it is one of its own kind, we don't have any station at that sharp turn. Otherwise, we would have replicated basing on whatever designs available with us. அத்திப்பட்டு You can talk. What he says, we will translate. சொன்னாங்களா ஒரு டிரான்ஸ்லேட். ஆதம்பாக்கம் தமிழ்ல சார். இப்போ ஆதம்பாக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வா வரும். ஸோ அந்த கர்வா வரும்போது என்ன ஆகுதுன்னா, கோச்சுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் கொஞ்சம் கேப் இதாக இருக்கிறதுனால அது வந்து பேசஞ்சர் இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்சர்வ் பண்ணதுனால அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லி ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த ரிமார்க்ஸை வந்து இப்போ இது பண்ணுறதுக்காக டெண்டர்லாம் கூப்பிட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று தான். பட் இட் வில் பி டன். இன்னும் முடியல அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா ஒர்க்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து இந்த இஷ்யூனால இந்த கர்வ் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்டிங். அதர்வைஸ் அதுதான் மெயின். ஆக்சுவலாக பேசஞ்சர் இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கர்வுனால வளைஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால பைக் பார்க்கிங் இஷ்யூ இருக்குது அப்படின்றதும் பேசஞ்சர் சொல்றாங்க. புரியுது. பைக் பார்க்கிங் இருக்குல்ல சார், பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்ல அங்க வந்து ரயில்வே தரப்புல இல்ல. எந்த ஸ்டேஷன் புழுதிவாக்கம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெச்சில் ஃபுல்லா பைக் பார்க்கிங் இல்ல. மெயின் ரோட்ல பார்க் பண்ணிட்டு போறோம் அப்படின்றதையும் பார்க்கிங் கண்ட்ரோல் நிறைய இடத்துல க்ளோஸ் கிண்டி கொடுத்து நிறைய ஸ்டேஷன்ல ஒர்க் நடக்கிற இடத்துல இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பிசினஸ் ஒர்க் நடக்குது. ஆனால் நிறைய ஸ்டேஷன்ல இடம் ஆல்டர்னேட் ஆகுது. சரி பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிடுவோம். புதுசா நிறைய ஸ்டேஷன்ஸ் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஒன்னா கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணிருக்கு. நிறைய ஸ்டேஷன்கள்ல ஷெல்டரே இல்லாம ஓப்பன் பிளேஸ் டிபார்ட்மெண்டலா சில புது ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சிலது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சிலது வந்து பார்க்கிங் கான்ட்ராக்டர்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க போட்டுருக்கோம். ஒன்னா பண்ணிட்டு வராங்க. எக்மோர்ல ரீடெவலப்மென்ட் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம். Now we to add 1 minute, sir. Cover shed also will be there. At minor stations, it is being left to the contractor to develop. So depending on business potential, he is developing. But anyway, your suggestions are built in. If we have good patronage, then we can provide there. Okay. Very well. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சிசிடிவி வந்து That data can be given. You can note down the question. Major stations la thaan Question you note down. அந்த ஸ்டேஷன் 24 stations. 24 stations இப்போ இருக்கு. 60 stations. 24 stations are done in the previous management. But when we add up, they are more than that. It may be more than 70 or 72. But exact data will be provided to you by alumni. We'll take the exact number and we'll give you. After adding 24 stations, which we have done in the last financial year, what is our present position? Total how many stations we have got, that will be told. It is around 70, but exactly we will be telling. Is there a merger plan between MRTS and Yeah. so what is the update on that? Update is that MOU has memorandum of understanding has been framed by Southern Railway as well as state government. And draft memorandum of understanding has been sent to Railway Board for approval. So at that stage again, since consultation is involved, they are in the process of finalizing it. Whether the MOU which has been jointly given by Southern Railway and state government can be agreed to as it is, or certain modifications are required. Because cost element is also there, like the cost of assets have to be, what expenditure will be getting passed on from one to another. So those elements are still being looked into in the railway board. Once we get the approval, then signing of MOU will happen, and then formal handing over will be deemed as complete. So any initial steps taken towards getting approval from the railway board? Pardon? Any initial steps have been taken to get approval? Yeah. Because in the railway board there are several directorates. Just for example, there is a directorate which deals with land. There is a direct which deals with finances. There is some direct which deals with the traffic. So multiple directorates are there. About 13-14 directorates would have to be consulted for that. They will be examining that MOU into detail. So that consultation process is still on. It will take some time, but we are hoping that in this year it will happen. பழைய ரயில்வே சபையெல்லாம் சீரமைக்க திட்டம் வச்சிருக்கோமா நம்ம? சர்வேஸ், பழைய ரயில்வே சர்வேஸ். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் உணவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த அளவில் இருக்கு? ஏன் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு? கவர்மெண்ட் எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கலையா? நீங்க உங்களோட ரயில்வே பார்க்கணும், உங்களுக்கு அந்த மந்த்லி இயர்லி மந்த்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் காசு கொடுக்கறதுனால அந்த ஆதாய நடக்காடு போகிறது ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அது என்னன்னா இப்போ டிஸ்கஷன்ல தான் இருக்கு. அவங்க ரொம்ப வருஷமா டிஸ்கஷன் இருக்கு. செப்டம்பர் லாஸ்ட் எப்பதான் ஒரு ஃபைனல் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மார்ச் சொல்லிருந்தீங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நீடிக்குது? கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு டெபாசிட் ஒர்க்கா ரயில்வேல ரிக்வஸ்ட் பண்ணி அது ஒரு டெபாசிட் ஒர்க்கா போட்டு அது ஒரு ஹால்ட் ஸ்டேஷனா, புதிய ஹால்ட் ஸ்டேஷனா புதுசா இருக்கிற அந்த
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது தான் பண்ணுது. இதுக்குரிய பணத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணிடுவோம். அதில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 and 3 மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் வேலைகள் ரயில்வே சைட்லேருந்து முழுமையாக முடிஞ்சிச்சு. அந்த ஹால்ட் ஸ்டேஷனில் ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு தேவையான ட்ராக் ஒர்க்குமே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒர்க் என்னன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் ஸ்டேஷனில் மக்கள் ஜிஎஸ்டி ரோட்டை வந்து கடந்து வரணும்னா ரோட்டில் வர முடியாது இருக்கா, அவங்க ஸ்கைவாக் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க. அந்த ஸ்கைவாக் வந்து ஒரு 30% ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரயில்வே போர்ஷனில் அந்த ஸ்கைவாக் வந்து நம்ம முடியல, அதை செய்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ட்ராக்குக்கு அக்ராஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணுறது, அந்த ஸ்கைவாக் வந்து போடுறதுக்குரிய பணிகள் இப்போ நடத்துது. அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான சாங்ஷன் வந்து நம்ம ரயில்வேலேருந்து கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செய்யலாம், ஃபர்தராக வந்து அந்த கிளம்பாக்கம் ஸ்டேஷனை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புரிஞ்ச ஒப்பந்தம் போடுறதுக்காக ஒரு டிராஃப்ட் ஆல்ரெடி ரயில்வேக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் போய்கிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து திட்டம் வந்து அந்த அமௌண்ட் நாங்கள் கொடுக்க முடியாது, இல்லை ஆல்ரெடி அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரயில்வே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதுனால மீன்ஸ் அதே மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கான சர்வீஸ் வந்து நல்லா இருக்கும். அதில் உள்ள கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ண போகிறதுல வந்து சர்வீஸ் பெட்டராக இருக்கும்னு வி ஹவ் சஜஸ்டட். அந்த சஜஷனை வந்து முட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கலந்து ஆலோசனை திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பொசிஷன் இப்போதைக்கு. மேபி இப்போதைக்கு தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லை தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இந்த ஸ்டேஷன் வந்து கமிஷனருக்கு வாய்ப்பு வேற ஒன்று லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது ஹாட் ஸ்டேஷன் தான். ஸோ அதனால அது போதும். 9 கார் இஎம்யூ ட்ரெயின் தான் ஓட்ட முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஆவடி மெட்ராஸ் டு அரக்கோணம், மெட்ராஸ் டு கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை இங்கே உள்ள இஎம்யூ ட்ரெயின்ஸ் எல்லாம் 12 கோச்சாக மாற்றிட்டோம். அந்த 12 கோச் வந்து எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் ஓட்ட முடியாது. ஏன்னா 12 கோச்சுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் கிடையாது. அங்கே வந்து 9 காருக்கு மட்டும்தான். முன்னாடி வந்து 9 காரு 12 காரு மாறி மாறி இருக்குது. இப்போ வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆகுது, பயணிகளோட கம்ஃபர்ட்டுக்காக நம்ம எல்லா சபர்பன் ட்ரெயினையும் 12 காராக மாற்றிட்டோம். அதனால அந்த ட்ரெயினை எம்ஆர்டிஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னா 3 கோச்சு பிளாட்ஃபார்ம் வந்து வெளியில் வரும். அதனால அந்த ட்ரெயினை டேரெக்டாக எம்ஆர்டிஎஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆவடியிலேருந்து பீச் வரைக்கும் அந்த ட்ரெயினை கொண்டு வந்துட்டு திருப்பி பீச்சிலேருந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி உள்ள கனெக்ஷன் அப்படியே இருக்குது. பீச்சில் மட்டும் அவங்க மக்கள் இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த 4 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கீங்கல்ல, அது எப்போ இந்த பணி காஸ்ட் வந்து 926.5 crores. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக சாங்ஷன் ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சுற்றி இருக்கிற ஐடி பார்க், அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது இந்த ஏரியா. இது வந்து இப்போ கரண்டாக வந்து 13 ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த டபுளிங் இதனால பார்த்தீங்கன்னா 50 ட்ரெயின்ஸ் வரைக்கும் நம்ம விற்க சரிங்களா. அதே கம்ப்யூட்டர்ஸும் வந்து 30,000 50,000 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் மெயின். அதுவும் இல்லாமல் டெக்னிக்கல் பட்டு 30/6/2026 ஓப்பன் பண்ணி எவல்யூஷன், அது டெக்னிக்கல் பட்டு அண்டர் எவல்யூஷன். சரிங்களா. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.